எங்கே 2 அல்லது 3 பேரின் நாமத்தின் பேரால் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் எல்லாரும் ஒரு மனதோடு கூடி வந்திருக்கிறோம். ஆமென். இயேசுவின் நாமத்தை உயர்த்தும் போது ஹல்லேலூயா அவர் நம் மத்தியிலே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரும் ரட்சிக்கப்படுவார்களாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் விடுதலை, எல்லாவற்றிலும் ஜெயத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. ஒரு மனதோடு கூட நம்முடைய தேவனை உயர்த்தலாம். அப்பா, முழு மனதோடு ராஜா நம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதனை செய்கிறோம் அப்பா. இதோ இந்த காலை வேளையில உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொருவரோடும் அப்பா உம்முடைய பிரசன்னம் ஆட்கொண்டு நடத்தட்டும் ஆண்டவரே. இதோ உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக பிரசன்னம் எங்கள் மத்தியில் வந்திருக்கிறது ராஜா. ஹல்லேலூயா. எந்த குழப்பமோ பயமோ கலக்கமோ யாவும் அப்பா அப்பா உம்முடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது ஆண்டவரை எல்லாம் ஓடி போகுமே. ஆண்டவரை உம்முடைய சந்தோஷமும் சமாதானத்தையும் ஆண்டவரை எங்கள் இருதயத்தில் என் தேவன் அப்பா நீர் ஊற்றும்படியாய் ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
உடைய நாமத்தை உயர்த்தும் இடத்துல கர்த்தர் நீர் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் ராஜா. இதோ நாங்கள் ஆண்டவரை அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவரே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீர் அப்பா எங்களுக்காக ஆண்டவரே அப்பா உம்முடைய உயிரே நீர் கொடுத்தீங்க ஆண்டவரே, பலியாய் ஆண்டவரே எங்களுக்காய் நீர் அப்பா நீர் ஒப்பு கொடுக்கப்பட்டீங்க தகப்பனே. இதோ இந்த நாளில் ராஜா எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முற்றிலுமாய் உம்முடைய நாங்கள் கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம் அப்பா ஆண்டவரே. எங்களுடைய சரீரத்தையும் எங்களுடைய மனதையும் எங்களுடைய சித்தத்தையும் ஆண்டவரே உமக்கு ஜீவ பலியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்று நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மை நாமே தேவனிடத்தில் அர்ப்பணித்து நாம் ஆராதனை செய்யலாம். ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறேன். சொல்லுவோமா? என் ஆத்மாவும் சரீரமும் என் முழு இருதயத்தோடு கிடக்கிறாச்சா எங்களை முற்றிலுமாய் இந்த கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம் அப்பா. நீரே ஆளுகை செய்து நடத்தும்படியாய் பண்ணிக்கிறோம் அப்பா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆண்டவரே உமக்கு முன்பாக எங்களை பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய ஆளு எங்களோடு கூட தொடர்ந்து இருக்கட்டும் தகப்பனே. ஓ thank you. எல்லாரும் கரங்களை அசைத்து நம்முடைய தேவாதி தேவனை, எல்லா நாமத்திற்கு மேலானவரை நீரை எல்லாவற்றிலும் மகிமைப்படுவீராக ராஜா. பெரியவர், சிறந்தவர், மேலானவரே ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நீரே மகிமைப்படும்படியா எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பிரைஸ் தி லார்ட். ஸோ கர்த்தர் நல்லவர் நல்லவர். இந்த கேர்சல் செய்தியின் மூலமாக இந்த நேரத்தில் கூட நம்மோடு கூட தேவன் இடைப்படும்படியாக இந்த நேரத்தை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாட்கள் பரிசுத்த ஆவியானவர் பெந்தைக்கோஸ்தே நாளில் இந்த பூமியில் பொழிந்தருளப்பட்ட ஒரு நாட்களாக இருக்கிறது. அப்போஸ்தல நடபடிகளிலிருந்து அப்போஸ்தலர்கள் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் தான் நாம் இந்த நாட்களில் நம்முடைய கேர்சல்ஸில் நம்ம தியானித்து வருகிறோம். முக்கியமாக அப்போஸ்தலருடைய நடபடிகள் இன்னும் ஒரு பெயரால் பரிசுத்த ஆவியானவருடைய நடபடிகள் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த புத்தகம் முழுவதுமாய் பரிசுத்த ஆவியானவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள்,
இவைகளால் நிறைந்திருக்கிற ஒரு புத்தகமாக இருக்கிறது. இந்த புத்தகத்தின் 1வது அதிகாரம் 12 முதல் 14 வசனங்களை இந்த நாட்களிலே நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப் போகிறோம். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை என்னப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தொலமேயும் மத்தேயும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே என்னப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இயேசு பரமேறி சென்ற அந்த நாட்களில் அவர்களுக்கு வாக்கு பண்ணியிருந்தார். 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் அதில் பார்க்க முடியும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள் என்று சொன்னவர் அந்த வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொல்லி சென்றார். இந்த சிறு கூட்டம் அவர் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டு அந்த மேல் வீட்டறையில் அவர் சொன்ன அந்த பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளும்படியாக இவர்கள் காத்திருக்கிறார்கள். அந்த இடத்துல நாம் பார்க்கிற ஒரு காரியம், இந்த ஒரு கூட்ட ஜனங்கள் ஏறக்குறைய 120 பேர் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் அந்த நாட்களில் அவர்கள் தரித்திருக்கிறார்கள். இயேசு வாக்கு பண்ணி சென்றிருக்கிறார். அந்த வாக்கு நிறைவேறும்படியாக இவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்கிறார்கள். இதை தான் நாம் இந்த இடத்துல நாம் பார்க்க முடிகிறது. இங்கு இவர்கள் ஒரு சிறு கூட்டமாக, பெயர் சொல்லிவிடக்கூடிய அளவிற்கு சிறு கூட்டமாக அந்த இடத்திலே கூடியிருந்தாலும் அவர்கள் அங்கு செய்த ஒரு முக்கியமான காரியம், ஒரு மனதாய் எல்லாரும் இணைந்த ஏக சிந்தையோடு கூட அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும்படியாக ஜெபித்து கொண்டிருந்தார்கள். ஸோ இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அங்கு தேவ பிள்ளைகள் கூடி இருக்கிற அந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் குறிப்பிட்ட நாளிலே அவர் பொழிந்தருளப்படுகிறதையும் நாம் 2வது அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். அங்கு 2வது அதிகாரத்தில் முதல் வசனங்களில் நாம் பார்க்கிறோம், அங்கு பெந்தைகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வல்லமையாய் இறங்கினதை, அவர்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பினதையும், அவர்கள் வெவ்வேறு பாஷைகளில் பேசினதையும் அந்த முதல் வசனங்களில் நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ அந்த இடத்துல அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். முதலாக இயேசு கடந்து சென்ற பிறகு பரிசுத்த ஆவியானவர் என்கிற தேற்றரவாளன் அவர்களை நிரப்பும்படியாக இறங்கி வந்த நாள் அதுவாய் இருக்கிறது. அவர் இறங்கி வந்த பொழுது 2வது அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவர்கள் வெவ்வேறு பாஷைகளில் சத்தமாக பேசத் தொடங்குகிறார்கள். அவரவருக்கு கொடுக்கப்பட்ட வெவ்வேறு பாஷைகளில், வெவ்வேறு மொழிகளில் பேசத் தொடங்குகிறார்கள். 6வது வசனம் சொல்லுகிறது, அந்த சத்தம் உண்டான போது, அவர்கள் வெவ்வேறு மொழிகளில் பேசுகிற சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வருகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் பொழியப்பட்ட அந்த நேரத்தில் அந்த தேவ பிரசன்னம் அநேகரை அவரண்டை இழுத்து கொண்டு வருகிறதை நாம் இந்த வசனத்திலே பார்க்க முடிகிறது. திரளான ஜனங்கள் அங்கு கூடி வந்து அவர்கள் பேசுகிறதை கேட்டு இவர்கள் நம்முடைய மொழிகளில் பேசுகிறார்களே என்று ஆச்சரியப்பட்டு நிற்கிறதை அந்த வசனத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இங்கு ஒரு கூட்ட ஜனங்கள் அங்கு இணைந்து தேவனை மகிமைப்படுத்துகிற இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். அந்த இடத்துல இறங்கி வந்து அந்த ஜனங்கள் மத்தியில் அவர் கிரியை செய்கிறார்.
அங்குதானே பேதுரு எழுந்து நின்று அங்கு பிரசங்கித்த பொழுது 2வது அதிகாரத்தின் நாம் பார்க்க முடிகிறது 41வது வசனம், அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு கொடுத்த அந்த பலத்தினாலே, அவர்களுக்கு கொடுத்த அந்த வல்லமையினாலே பேதுரு எழுந்து நின்று பேசத் தொடங்கின பொழுது அங்கு இருந்த ஜனங்கள் அந்த வார்த்தைகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். ஸோ பரிசுத்த ஆவியானவர் தாமே பேதுரு மூலமாய் கிரியை செய்கிறார், அந்த ஜனங்களுக்குள்ளும் கிரியை செய்கிறார். அந்த ஜனங்களுடைய இருதய மன கண்களை திறந்து அந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்கவும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் ஏறக்குறைய 3000 பேர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படவும் ஞானஸ்நான உடன்படிக்கைக்குள் கடந்து வரும்படியான ஒரு கிரியையை பரிசுத்த ஆவியானவர் அங்கு செய்கிறார். ஸோ இந்த நாட்களிலும் நாம் நம்முடைய கேர்சல்ஸில் நம்ம கூடி வந்திருக்கிறோம். கேர்சல்ஸில் அநேக இடங்களில் நாம் ஒரு மனதோடு கூட விசுவாசிகளும் புதிய ஆத்துமாக்களுமாய் இணைந்து அங்கு கூடியிருக்கிற ஒரு நேரமாக அந்த இடம் இருக்கிறது. அந்த இடத்துல நாம் ஜெபிக்கும் பொழுது, நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினால கூடியிருந்தாலும் அங்கே வந்து நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிற தேவன் கேர்சலில் அது எவ்வளவு பேர் அங்கு இருந்தாலும் அந்த இடத்தில் நாம் ஒருமனப்பட்டவர்களாய் இணைந்து ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இங்கு கிரியை செய்தது போல, அந்த ஆதி அப்போஸ்தலர்கள் மத்தியில கிரியை செய்த அதே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம் மத்தியிலும், நம்முடைய கேர்சல்ஸ் மத்தியிலும் அவர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இறங்கி வந்து இருதயங்களுக்குள் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். ஸோ இங்கே அதை தான் நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல யாருமே அழைக்காமல் அந்த சத்தத்தை கேட்ட ஜனங்கள் கூடி வருகிறார்கள். நாம் அநேகரை நம்முடைய கேர்சலுக்காக அழைக்கிறோம். ஆனால் தேவன் நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஆத்துமாக்களை எந்த தடை இருந்தாலும் அதை நீக்கி போட்டு அவர்களை அந்த இடத்திலே கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு வல்லமையுள்ள கிரியை செய்கிறவராக அங்கு இருக்கிறார். இங்கு இவர்கள் இயேசு 40 நாள் அளவும் இந்த பூமியிலே அவர் தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்து பரமேறி சென்றார். 50வது நாள் தானே அந்த பெந்தைக்கோஸ்தே நாள் என்கிற நாள் வந்தது. இடையில் 10 நாட்கள் அவர்கள் விடாமல் ஜெபிக்கிறார்கள். ஒரே இடத்துல இருந்து ஒருமனப்பட்டவர்களாய் அந்த 10 நாள் அளவும் அவர்கள் சிறு கூட்டமாய் இணைந்து விடாமல் ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ நாம் எந்த ஒரு ஆத்துமாவுக்காகவாவது இந்த நாளிலே நாம் அவர்கள் ரட்சிப்புக்காக ஜெபித்து கொண்டிருப்போமானால் இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டும்படியாக தேவன் நம்மை இந்த இடத்துல செய்யும்படியாக விரும்புகிற ஒரு காரியம் அவர்களுக்காக விடாமல் ஜெபிப்பது. விடாமல் ஜெபிக்கும் பொழுது தேவன் ஒரு நாள் அந்த ஆத்துமாவை சந்திக்கிறார், அந்த ஆத்துமாவுக்குள் கிரியை செய்கிறார், அவரை தன்னண்டை அவர் சேர்த்து கொள்ளுகிறார். ஸோ இந்த நாட்களில் கூட நம்ம வெள்ளிக்கிழமைகள் தோறும் ஆத்தும ஆதாய ஜெபம் இரவு நேரத்தில் இணைந்து ஒருமனப்பட்டு நாம் கூடி செய்து கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து செய்து வருகிற அந்த ஜெபத்தின் நிமித்தம் தேவன் ஆத்துமாக்களை கேர்சல்லுகளுக்கும் மற்றும் சபையின் ஆராதனைகளுக்கும் அவர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஸோ விடாமல் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக நாம் அறுவடையை பார்க்க முடியும். அதை தான் இந்த இடத்துல அந்த 120 பேர் விடாமல் ஜெபித்ததன் நிமித்தம் உண்டான ஆசீர்வாதங்களை தான் நாம் இந்த நேரத்தில் தியானித்து அந்த ஆசீர்வாதங்களை இந்த நாட்களில் நம் மத்தியிலும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக வாஞ்சிக்க போகிறோம். இங்கு 42வது வசனம், 2வது அதிகாரம் 42வது வசனம், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள்.
அவர்கள் அந்த ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஜெபத்தில் அவர்கள் நிலையாய் உறுதியாக அவர்கள் இருந்தார்கள். ஸோ தேவன் நிச்சயமாக கிரியை செய்வார். இந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். எங்களுடைய கேர்செல்லுக்கு அநேக ஆத்துமாக்கள் வருவார்கள். கேர்செல்லுக்கு வந்த ஆத்துமாக்கள் சபையின் ஆராதனைகளுக்கு வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நிலைத்திருப்பார்கள் என்று உறுதியாய் நம்பி நாம் தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது இந்த இடத்துல நம்ம பார்ப்பது போல நாம் அந்த இடத்துல ஒரு அறுவடையை காண முடியும். ஸோ தொடர்ந்து ஜெபிப்பது சோர்ந்து போகாமல், மனம் தளர்ந்து போகாமல், ஆத்துமாக்களுக்காக, நம்முடைய கேர்செல் வளர வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு கூட நாம் தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாக நம் மத்தியில் அற்புதமாக கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். 43வது வசனம், எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று, அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. இங்கு தேவன் அங்கு பார்க்கிறோம், அங்க பரிசுத்த ஆவியானவரின் கிரியை அப்போஸ்தலர்களின் மூலமாக அநேக அற்புதங்களும் அடையாளங்களும். ஜனங்கள் இன்றைக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்க்கும் பொழுது அவர்கள் தேவனை விசுவாசிக்கிறார்கள். தேவன் அண்டை வர அவர்கள் வாஞ்சியாய் வருகிறார்கள். ஸோ அப்படிப்பட்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவன் அப்போஸ்தலருடைய கைகளினாலே செய்கிறார். ஸோ அதே தேவன் நேற்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். ஸோ அதே தேவன் இன்றைக்கு ஜனங்கள் மத்தியில அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எனவே நாம் தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது, இடைவிடாமல் ஜெபிக்கும் பொழுது, உறுதியாய் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது நம்முடைய கேர்சல்களுக்கு தேவன் அநேக ஆத்துமாக்களை கொண்டு வந்து, எப்படி அங்கு திரளான ஜனங்கள் கூடி வந்தார்களோ அப்படிப்பட்ட திரளான ஜனங்கள் கூடி வருகிற ஒரு இடமாக நம்முடைய கேர்சல் நடக்கிற இடத்தையும் தேவனால் மாற்ற முடியும். ஸோ அடுத்ததாக நாம் பார்க்கிற ஒரு காரியம் 44வது வசனம், விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். இங்க நம்ம பார்க்கிற ஒரு காரியம், விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து இருந்து அங்கு அந்த 120 பேர் ஒரு மனதோடு கூடி இருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அங்கு வல்லமையாய் பொழிந்து அருளப்பட்டார், கிரியை செய்தார், அற்புதங்கள் அடையாளங்களை செய்தார். இங்கு விசுவாசிகள், சபையில் இருக்கிற விசுவாசிகள் ஒருமித்து கூடின பொழுது அந்த இடத்திலே அவர்கள் ஒரு ஐக்கியத்தை, அந்த இடத்துல தேவனுடைய அன்பு வெளிப்படுகிற ஒரு இடமாக அது இருக்கிறது. தேவனுடைய அன்பு வெளிப்படுகிற ஒரு இடமாக அங்கு விசுவாசிகள் இணைந்து அந்த ஐக்கியத்தை சந்தோஷமாக அனுபவிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ தேவன் இருக்கிற இடத்துல தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல தேவனுடைய அன்பு கிரியை செய்யும். ஸோ பார்க்கிறோம் இந்த இடத்துல, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்தால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எண்ணப்படுவீர்கள். ஸோ நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் இயேசுவினுடைய அன்பை வெளிப்படுத்துகிற அவருடைய சீஷர்கள் என்று எண்ணப்படுவோம். ஸோ அந்த இடத்துல தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறது. தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடத்தில் தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறது. ஸோ நாம் முதலாக ஆரம்பத்தில் சபைக்கு வந்த பொழுது அந்த இடத்துல தேவனுடைய அன்பை ருசிக்கும் முன்பதாகவே வந்த பொழுது இன்முகத்தோடு கூட வரவேற்று ஆறுதலாய் பேசி அந்த இடத்துல என்னை அக்கறையோடு கவனித்து கொண்ட அந்த சகோதரியின் அன்பு என்னை இன்னமும் எனக்குள்ள அந்த நினைவு இருக்கிறது. ஸோ அந்த தேவ அன்பு வெளிப்படுகிற ஒரு இடமாக தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது, தேவனுடைய சபை இருக்கிறது, தேவனுடைய பிள்ளைகள் கூடுகிற கேர்சல் இருக்கிறது. ஸோ நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாக, ஒருவரில் ஒருவர் அக்கறை உள்ளவர்களாக, ஒருவரை ஒருவர் விசாரிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஸோ இந்த இடத்துல அதை தான் நாம் பார்க்கிறோம். அங்கு அவர்கள் சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். அங்கு ஒருவனுக்கும் கூடுதலாய் இருந்ததும் இல்லை, ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததும் இல்லை. எல்லாவற்றையும் அவர்கள் பொதுவாய் வைத்து அனுபவித்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ கடைசியாக நாம் பார்க்கிற ஒரு காரியம் 47வது வசனம், தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள்,
ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஸோ அங்கு தேவனை துதிக்கிற துதி நிரம்பின இடமாக அந்த இடம் இருந்தது. தேவனை துதிக்கிற துதியினால் அந்த இடம் நிறைந்திருந்தது. அதனால் ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். தயவு, இரக்கம், மர்சி, கிருபை இல்லைங்களா? அப்படிப்பட்ட மனிதர்களுடைய கண்களில் தயவை பெற்றவர்களாக, மனிதர்களுடைய இரக்கத்தை பெற்றவர்களாக, மனிதர்களுடைய அன்பை பெற்றவர்களாக அவர்கள் இருந்ததை, வாழ்ந்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ தேவனை துதிக்கும் பொழுது அவர் நமக்கு ஜனங்கள் மத்தியில், ஜனங்களுடைய கண்களில் தயவை கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். இதில் பார்க்கிற ஒரு காரியம், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஸோ இதுதான் நம்முடைய இலக்கும் தரிசனமுமாய் இருக்கிறது. இன்றைக்கு சபைகள், நாம் இந்த இடத்துல கூட ஒரு அறுவடையை இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த கடைசி கிருபையின் காலத்தில் ஒரு கூட்ட ஜனங்களை, ஒரு கூட்ட ஆத்துமாக்களை தேவனுக்காக ஆயத்தம் பண்ணி ஆதாயம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஸோ ரட்சிக்கப்படுகிறவர்களை தேவன் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்கிற இந்த அற்புதமான ஒரு அறுவடையை தேவன் அந்த நாட்களில் கட்டளையிட்டதையும் நாம் இந்த வசனங்களில் வாசிக்க முடியும். மற்றும் அடுத்ததாக பார்க்கும் பொழுது 5வது அதிகாரம் 12வது வசனம், அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டே இருக்கிறார். ஜனங்கள் மத்தியில், விசுவாசிகள் மத்தியில், அந்த இடத்துல தேவையில் உள்ளவர்கள் மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்து கொண்டே இருக்கிறார். இந்த புத்தகம் முழுவதுமே பரிசுத்த ஆவியானவர் அற்புதமாய் கிரியை செய்கிற ஒரு புத்தகமாக இருக்கிறது. ஸோ அநேக அற்புதங்கள், அநேக அடையாளங்களையும் அவர்களுடைய கைகளினாலே, இந்த இடத்துல அவருடைய கைகளினாலே பரிசுத்த ஆவியானவர் செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. 14வது வசனம், திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். எங்க அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்ட ஜனங்கள் கர்த்தரை விசுவாசித்து அவரிடமாக அதிகமாக சேர்க்கப்படுகிறதை, ரட்சிக்கப்படுகிறதை, ஞானஸ்நானம் எடுத்து சபையிலே இணைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ தேவன் இந்த இடத்துல கூடி ஜெபிக்கிற இடத்தில், ஒருமனப்பட்டு கூடி ஜெபிக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். இறங்கி வருகிறவர் அநேக அற்புத அடையாளங்களை செய்கிறார். அந்த அற்புத அடையாளங்களை பார்த்த ஜனங்கள் கர்த்தரிடத்தில் அதிகமாய் திரளாக சேர்க்கப்படுகிறார்கள். அந்த ஆதி அப்போஸ்தல, அந்த ஆதி திருச்சபையின் அனுபவத்தை தான் இந்த நாட்களில் நாமும் வாஞ்சித்து ஜெபிக்கிறவர்களாய், ஜெபித்து எதிர்பார்த்து பெற்று கொள்ளுகிறவர்களாய் காணப்பட தேவன் விரும்புகிறார். இந்த நாட்களில் நம்ம கேர்சலில் நம்ம எத்தனை பேர் இருந்தாலும், மிக குறைந்த அளவு நபர்கள் இருந்தாலும், நாம் அந்த இடத்துல கேர்சல் தொடங்குவதற்கு முன்பாக நன்கு ஜெபித்து ஆயத்தப்படுவோமானால் தேவன் நம்முடைய கேர்சல்லையும் வளர்ந்து பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். நாம் இருக்கிற இடங்கள்ல ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வாஞ்சை உள்ளவர்கள் இருக்கிற இடங்கள்ல 2 அல்லது 3 பேர் இருந்தாலும் இணைந்து ஒருமனப்பட்டு அந்த இடத்துல உற்சாகமாய் உறுதியாய் தரித்திருந்து செபிக்கும் பொழுது தேவன் நம் மத்தியில் பலத்த கிரியை செய்ய அவர் வல்லமை உடையவராயிருக்கிறார். அந்த ஆதி திருச்சபையின் அனுபவத்திற்குள் நாம் திரும்பவும் கடந்து செல்லும்படியாக இந்த நாட்கள்ல நம்மை நாமே அர்ப்பணித்து செபிக்கலாம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவன் நீர் எங்களை சந்தித்த இயேசு எங்களுடைய ஜனங்களையும் சந்திக்கும்படியாக இந்த நாட்கள்ல நாங்கள் கடந்து வந்து உம்முடைய பாதத்துல நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கேர்சல் மூலமாய் ஜனங்கள் தொடப்பட, எங்களுடைய கேர்சல் மூலமாய் அநேக அற்புதங்கள் நடக்கவும், அதை கண்டு ஜனங்கள் கர்த்தரிடத்தில் அதிகமாய் சேர்க்கப்படவும் இந்த நாளிலே தேவன் எங்களை பயன்படுத்த
அந்த நேரத்தில் நாங்கள் செபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்டு தியானித்து ஆசீர்வதிக்கப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மிடத்திலே அதிகமாய் செபிக்கவும் ஆத்துமாக்களுக்காக ஆண்டவரே இந்த நாட்களில் உம்முடைய ஆண்டவரே பாதத்திலே வந்து நின்று ஆண்டவரே அப்படியா இந்த திறப்பிலே நின்று ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்களாய் காணப்படவும் எங்களுக்கு தேவன் உதவி செய்வீராக நாங்கள் செபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே கொடுத்து இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.